ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். We praise you, Jesus. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we praise you, Lord. ஆண்டவரே நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. Let your name be glorified. ஆண்டவரே சுவாமி, நாங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தை வெளிப்படுவதற்கு நன்றி சொல்லுகிறோம் Lord, ஆண்டவரே. not us, but let your word be revealed to your people. ஆண்டவரே வானத்திலிருந்து கர்த்தாவே உம்முடைய பரலோகத்திலிருந்து உம்முடைய வார்த்தையை உம்முடைய மன்னாவை உம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற தேவன். Lord, you are the God who sends your heavenly manna for your children. ஆண்டவரே இந்த நாட்களில் அதிகமாக எங்கள் மத்தியிலே அநேக காரியத்தை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறீர் சுவாமி. Lord, you are revealing a lot of things in these days to us. ஆண்டு விசேஷமா அந்த காலை நேரங்களில் சுவாமி உம்முடைய சமூகத்தை நாங்கள் கூடி சிறிது நேரமா இருந்தாலும் அந்த நேரத்தில் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறீர். Lord, even this morning, Lord, though it's a short time, you are revealing so much to us in this short time, oh God. ஆண்டு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் We சுவாமி. thank you, Father. இப்படியாக உம்முடைய ஜனங்கள் உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு உம்முடைய கிருபை தருவதற்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you for giving us a grace for you to teach your people, oh God. ஆண்டு நாங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையை எங்கள் மத்தியிலே புறப்பட்டு வருவதற்கு நன்றி. Not us, but let your word come forth. We thank you, oh ஆண்டு God. இதோ கர்த்தா வேதத்தை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தா சவுல் கர்த்தா பவுலாய் மாறின உடனே நிறைய காரியங்கள் அவருக்கு நீ கற்றுக் கொடுத்தீர். Lord, just as how Saul was converted to become Paul, you taught him so much. அவருக்கு தனிப்பட்ட ரீதியிலே உம்முடைய வார்த்தை வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். Lord, we see your word being revealed to him personally, oh ஆண்டு God. மோசே எடுத்த கர்த்தா தனிப்பட்ட ரீதியிலே நிறைய காரியங்களை விளக்கி காட்டினீர். Lord, you reveal so much of things personally to Moses. ஆண்டு அவனமாக இந்த காலைவேளையில் நம்முடைய ஜனங்கள் மத்தியில் அநேக காரியங்களை வெளிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். Lord, we also pray this morning you reveal all these things to your children. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். We thank you. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கும் நல்ல பிதாவே. In Jesus' name we ask and we pray. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. இன்று இந்த காலைவேளையில் கர்த்தருடைய வார்த்தையை இந்த கொஞ்ச நேரத்தில் உங்க மத்தியில் பேசுவதற்கு தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்கு நன்றி சொல்லுகிறேன். I thank God for this opportunity for God has given me to share the word of God even in this short time. இந்த நாட்களிலே நாம் பார்க்கும்போது அதிகமாக கர்த்தர் நிறைய காரியங்களை இந்த காலை வேளைகளிலே நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். We see the Lord revealing a lot of things in this morning devotions every day. ஒவ்வொரு வசனமும் முத்துக்கள் என்று சொல்லுகிறோம். Every verse seems to be like pearls to us. அந்த முத்துக்களை நம்ம கனப்படுத்தும் போது அதில் அணியும் போது அதில் நிறைய ஒரு கம்பீரம் ஒரு சிறந்த ஒரு காரியம் காணப்படுவதை பார்க்கிறோம். We see great things happening to us when we begin to love and honor those pearls. ஹல்லேலூயா. Hallelujah. அவனமாக இன்று இந்த காலைவேளையில் கூட உங்க மத்தியிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை குறித்து நான் பேச போகிறேன். This morning I would like to talk to you about the presence of God. கர்த்தருடைய பிரசன்னம் என்றால் என்ன என்று நீங்க அறிந்து கொள்றீங்க. What do you think or what do you know about the presence of God? ஒரு சிலர் நீங்க நினைக்கலாம் கர்த்தருடைய பிரசன்னம் என்றால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் திருசபைக்கு வந்து தேவனை ஆராதிக்கும் போது என்னுடைய கையில் உள்ள முடியலாம் அப்படி நின்னுக்குதுங்க, தேவனுடைய பிரசன்னத்தை உணரேன்னு சொல்றேன். அப்படியா? Is it that when some of us think when I come to church on Sunday and when I worship the Lord I lift my hands and sing, suddenly I feel the hairs on my hands standing, I get goosebumps? Is that the presence of God? அல்லது பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது அப்படியே தேவனுடைய அப்படியே என் மேல ஏதோ இறங்குன மாதிரி அப்படியே கத்துறதுனால தேவனுடைய பிரசன்னம் உண்டாகுதுன்னு நினைக்கிறீங்களா? Or are you thinking that as pastor lays his hand on me and prays and as the power of God comes upon me suddenly I feel a great move in my on my physical body? Is that the presence of God? உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். My beloved, I would like to tell you one thing. கர்த்தருடைய பிரசன்னத்தை சதா நேரத்தில் சதா காலத்தில் உங்களால் உணர முடியும், என்னால் உணர முடியும். The presence of God can be felt with us at all times, every time. திருச்சபைக்கு வந்தால் மாத்திரம் இந்த கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர என்று சொல்லவில்லை. We cannot say that I only can feel the presence of God only when I come to church. தேவ சபையில வீட்டிலே இருக்கும்போது பிரசன்னத்தை உணர முடியும். We even can feel the presence of God when we are at home. அப்படினாக்கா நீங்க சொல்லாதீங்க, ஓ பிரதர் மோகன் சொல்லிட்டாரு வீட்ல இருந்தாக்க பிரசன்னத்தை உணர முடியும், நான் வீட்ல இருந்து தேவனை ஆராதிக்க சொல்லாதீங்க. அப்படி கிடையாது. I'm not saying that oh brother Mohan has already said I can feel the presence of God in the house so I don't need to come to church anymore. I'm not saying that. தேவாலயத்தில் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்க இடத்தை தேவனை கூடி இங்க ஆராதிப்பது மிக முக்கியமான ஒன்று. It is indeed important for us to come together and gather together in the house of the Lord. நம்ம வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பார்க்க போறோம். எப்படி தேவ மனுஷன் எப்படி கர்த்தருக்கு நியமித்த இடத்தை கூடி வரும்போது தேவனுடைய பிரசன்னம் எப்படி அவரை ஆட்கொண்டது என்று பார்க்க போகிறோம். We're going to look from scripture today as the God appointed a certain time and a place for the people to come together, how they felt the presence of God. எனக்கு தெரியாது இந்த வார்த்தைகள்
பிரதர் சிவா பேச போகிற வசனங்கள், பேசின வார்த்தைகள், நான் பேச போகிற வார்த்தைகள் வந்து ஒன்றோடு ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்க வசனங்களாக காணப்படுகிறது. I feel like as though whatever even Brother Siva has shared, it's all connected here and there. எனக்கு தெரியாது அவர் என்ன பேசுறாருன்னு, அவருக்கு தெரியாது நான் என்ன பேச போறேன்னு. I don't know what Brother Siva is going to share. Brother Siva doesn't know what I'm going to share. ஆகையால இன்று இந்த காலவேளையில கூட உங்க மத்தியில வந்து மோசேயை குறித்து நான் ஒரு சில காரியங்கள் பேச போகிறேன். This morning I want to talk to you about Moses. மோசே என்ற தேவ மனுஷன் மிக வேதத்தில் வந்து நமக்கு தெரியும், இந்த முதல் 5 புத்தகங்கள் தோரா அல்லது புத்தகத்தை எழுதினவர் என்று. We know that Moses wrote the first 5 books of the Old Testament, the Torah. இந்த மோசே என்பவர் ஒரு தேவ மனுஷன் வந்து இந்த தீர்க்கதரிசியாகப்பட்டது தேவனுக்கு அவருக்கு ஒரு நெருங்கிய உறவை அனுபவித்த ஒரு தேவ மனுஷன். Moses was a man who had that personal and close relationship with God. நான் இந்த வார்த்தை சொல்லும் பொழுது நான் என்ன உணர்ந்து கொண்டேனாக்கா, தாவீது சொல்ற சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் பிரியமா இருக்க மனுஷன் பாக்கியம் என்ற வார்த்தை இந்த மோசேயுடன் இணைத்து பார்க்கிறேன். As I think about this life of Moses, Psalms 34 verse 8 comes to my remembrance, as David said, taste and see that the Lord is good. இந்த மோசே என்பவர் தேவனை மிக அதிகமாக ருசி பார்த்து தேவனோடு நெருங்கிய ஒரு உறவு கொண்ட ஒரு மனுஷனாய் காணப்படுகிறார். Moses was a man who tasted the Lord, who experienced God for himself. அவர் ஆரம்ப வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது மோசே வந்து அவர் சொந்த பலத்தினாலே சொந்த ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று அவர் வந்து ஒரு வைராக்கியம் கொண்ட மனுஷனாய் காணப்பட்டார். We see that the early days or early years of Moses was a man who wanted to free his people with his own strength. ஆனாலும் அது அவருக்கு தோல்வியை உண்டாக்கி. But that ended up in failure. ஆனால் அங்கிருந்து என்ன செய்யனாக்க மோசே வனாந்தரத்துக்கு ஓடி போகிறார். After that we see Moses running into the wilderness. அந்த வனாந்தரத்தை தேவன் அவரை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை உண்டானது. And the situation came where Moses was molded in the wilderness. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் வந்து ஆரம்பத்திலிருந்து அவர் மேல ஒரு நோக்கம் கொண்டிருந்ததனாலே ஆண்டவர் அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போய் அங்க போய் அவர் உருவாக்க வேண்டிய சூழ்நிலை உண்டானது. I believe that because God had a plan, God had a purpose for the life of Moses, God allowed him to go into the wilderness so that he can be molded by God there. अनेक நம்ம விசுவாசிகள் வந்து இங்க இந்த திருச்சபையில இருப்பது, இங்க கர்த்தருக்குள்ள இருப்பது ஒரு தற்செயல்னு நினைக்காதீங்க, ஏனோ தான் நினைக்காதீங்க. Do not think that today because you are in the church of God, because you are gathered in the name of the Lord wherever you may be, it's by coincidence or by chance. கர்த்தருடைய தெய்வீகத்துவம், கர்த்தருடைய தெய்வீக திட்டம் உங்க வாழ்க்கை என்பதை நீங்க நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். You need to understand and know that you are here today because of the plan and purpose of God. கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய சித்தம் உங்க வாழ்க்கை இல்லை என்றால் நீங்க வேற எங்கேயாவது இருந்திருப்பீங்க. Without the plan and purpose of God, you will be lost somewhere else. கர்த்தருடைய தெய்வீக திட்டம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் இருந்ததனாலே ஆண்டவர் அவர்களை இந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட மோசே என்ற ஒரு மனுஷனை அனுப்பினார். Because the plan and purpose of God was upon the people of Israel, God sent Moses to fulfill that plan. அவர்கள் எகிப்திலே வந்து அவர்கள் அடிமையா இருக்கும்போது அவர்கள் கூக்குரலை, கதறலை, அவர்கள் கண்ணீர் எல்லாத்தையும் ஆண்டவர் அறிந்திருந்தார். All the cries and the mourning of the people of Israel in Egypt, all that came before the presence of God. இதெல்லாம் ஆண்டவர் அறிந்திருந்து அங்கிருந்து அவர்களை விடுவித்து கொண்டு வருகிறார். All this God heard and he knew, and God then delivered them. இங்க யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க போகிறோம். Exodus, the book of Exodus chapter 33 verse 33 7 to 11, 7 ல இருந்து 11 வரைக்கும். 7 to 11, chapter 33 verse 7 to 11. ஓகே, நான் ஆங்கிலத்தில் நான் தமிழ்ல வாசிக்கிறேன், நீங்க You read Tamil. All right. Okay. மோசே கூடாரத்தை பேர்ந்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் கூடாரத்திலிருந்து நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கையிலே மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடு கூட பேசினார். ஜனங்கள் எல்லோரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலே நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசலே பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடத்திலே விட்டு
பிரியாதிருந்தான். இங்க நம்ம பார்க்கிறோம் இந்த 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ஒரு முக்கியமான சம்பவத்தை பார்க்கிறோம். We see a very important thing happening here from verses 7 to 11. நம்ம ஒவ்வொரு முறையும் இவர்கள் இந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது ஆண்டவர் சொன்னாரு, நீங்க இந்த நான் உங்களுக்கு வந்து பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுப்பேன் போங்க என்று சொல்லிட்டு உங்களோட கூட வருவேன்னு சொல்லிட்டு ஆண்டு அவரோடு கூட கொண்டு வழிநடத்தி கொண்டு வந்தார். We see the Lord leading the people of Israel as they came out of Egypt. The Lord said, I will give you a land flowing in milk and honey. I will lead you and I will be with you. ஆண்டவர் மெய்யாக அவரோடு கூட வந்தார். Indeed, the Lord was with them. முதல் அற்புதம் நம்ம பார்க்கும் ஆண்டவர் செங்கடலை திறந்து அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து 25 லட்சம் ஜனங்கள் அந்த செங்கடலே வந்தார்கள். First miracle which God did for them, he split the Red Sea and he led the 2.5 million people out of there. இது ஒரு பெரிய ஒரு அற்புதம் இது. This is such a great miracle. இந்த அற்புதத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எல்லோரும் பார்த்தார்கள். All the people of Israel saw this miracle with their eyes. அவர்கள் பார்த்தது மாற்றம் கிடையாதபடிக்கு அதிலே அனுபவித்தார்கள், அதிலே உட்பட்டவர்களாக They காணப்பட்டார்கள். not only saw the miracle, they were partakers and they experienced the miracle themselves. அவர்கள் அங்க செங்கடலை விட்டு புறப்பட்டு வருகையிலே As they came out of the Red Sea, ஆண்டவர் தொடர்ந்து அவர்களுக்கு அற்புதம் செய்தார். the Lord continued to do great miracles. அவர் தொடர்ந்து ஆண்டவர் அற்புதம் செய்யும்போது அவர்கள் அங்கங்க ஒரு இடத்துல வந்து அவர் கூடாரம் போட்டு அங்க கூடாரத்துல வந்து இருந்து தேவனை அவர் ஆராதிப்பார்கள். Here and there, as the Lord did the miracles, they set up their tent and they heard from the Lord. ஆனா இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது இங்க வந்து மோசே என்ன செய்றாக்கா ஒரு அவருடைய தேவனை சந்திக்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு கூடாரத்துக்கு உருவாக்கி ஆசாரிப்பு கூடாரம் என்று அவர் பெயரிடுகிறார். And here we see another time where Moses set up this tent and called this tent the tabernacle of meeting. ஏனென்றால் அந்த இடத்துக்குள்ள வந்து இந்த இடம் வந்து தேவன் என்ன வந்து சந்திக்கிற இடம், ஜனங்கள் தேவனோடு கூட உரையாடக்கூடிய ஒரு இடம் என்று பிரித்து எடுத்து போனார். This place, Moses said, it's separated to do this exact purpose. This is where I'm going to meet the Lord. இங்க வந்து அததான் நம்ம பார்க்கிறோம். மோசே கூடார வாசத்துக்குள்ள போகும்போது ஜனங்கள் எல்லோரும் அவங்களோட வாசல்ல நின்று பார்ப்பார்கள். மோசே கூடாரத்து வாசலுக்குள்ள போறாரு, ஆண்டவரோடு கூட என்னமோ பேச போறாருன்னு சொல்லி ஜனங்கள் எல்லோரும் பார்த்தார்கள். This situation was, however, a little different. As Moses was about to enter the tent of meeting, the people stood from their tents and watched Moses enter, thinking, oh, Moses is going to receive something from God. அதை மாத்திரம் அவர்கள் காணவில்லை, அந்த மேகஸ்தம்பமான கர்த்தருடைய பிரசன்னம் அந்த கூடார வாசலிலே நின்றதை அவர்கள் பார்க்கிறார்கள். They not only saw Moses entering that tent, they also saw the cloud, the pillar of cloud come down, the presence of God come down. இங்க நம்ம பார்க்கிறோம் கர்த்தருடைய பிரசன்னத்தை அடையாளமாக தேவனுடைய அந்த மேகஸ்தம்பம் வருவதை நம்ம பார்க்கிறோம். We see the sign of the presence of God here is that pillar of cloud coming down. அவர்களுக்கு தெரியும் இந்த மேகஸ்தம்பம் வந்த உடனே கர்த்தருடைய பிரசன்னம் வருகிறது, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வார்கள், தேவன் அவரோடு பேச போகிறார்னு சொல்லிட்டு ஜனங்கள் எல்லோரும் அவர்கள் கூடாரத்தில் நின்று அவர் தேவனை ஆராதிப்பார்கள். All the people saw this with their own eyes. They knew, oh, God is coming, God is going to speak to Moses, God is going to do something, and all of them worshipped from their tents. நம்ம பார்க்கவங்க மோசே வந்து அந்த கூடாரத்துக்குள்ள போன உடனே மோசே ஒரு நண்பனோடு பேசுவதை போல அவர் பேசுகிறாராம். And we see as Moses entered the tent to speak to God, the Bible says he spoke to God as how one would speak to a friend. இந்த சம்பவத்தை நினைக்கும் போது எனக்கு இன்னொரு சம்பவம் நினைவுக்கு உண்டாகிறது. As this situation or this story went by, another situation came to my mind. எப்படி ஆதாம் ஏவாளை ஆண்டு உருவாக்கி ஒவ்வொரு நாளும் ஆதாம் ஏவாளோடு தனிப்பட்ட உறவிலே ஆண்டவர் வந்து எப்படி பேசியிருப்பார், இந்த சம்பவத்தை வச்சு நான் பார்க்கிறேன். I see this situation here of the story of Moses, and it reminds me of the story of Adam and Eve, how God created Adam and Eve and how God communed and spoke to them and conversed with them. இங்க வந்து ஆண்டவர் வந்து மோசேயோடு கூட போய் பேசுறதை பார்க்க ஒவ்வொரு நாளும் மோசேயோடு வந்து பேசுகிறார். We see God coming and speaking to Moses here face to face every day. ஆகையாலே மோசே அறிந்திருக்கிறார் கர்த்தருடைய பிரசன்னம் என் வாழ்க்கையில் மிக முக்கியம் என்று. Therefore Moses understood the presence of God is very important in my life. கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர் அறிந்திருக்கிறார். Moses knew that without the presence of God I cannot do anything. கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாமல் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அவர் அறிந்திருந்தார். He knew that without the presence of God he cannot even take the next step. அன்பானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கிறீங்க ஒவ்வொரு நாளும்? People of God, how are you making decisions, taking the next step in your life today? அருமையான திருச்சபையானவரே, நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய பிரசன்னத்திலே இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து நம்ம அந்த நாளை ஆரம்பிக்க வேண்டும் என்று நம்ம திருச்சபையில் ஒவ்வொரு நாளும் காலையில் 5 மணிக்கு அருமையான தேவ செய்திகள் உங்களையும் என்னை ஊக்குவிக்கத்தக்கதாக இந்த புல்பீட்டில் இருந்து இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. Beloved people of God, from this pulpit every morning wonderful messages from God himself is coming and speaking to you to stir up our spirit
spirits to be in the presence of God. எனக்கு இன்னும் நினைப்பு இருக்கு, பாஸ்டர் ஒரு முறை பிரசங்கம் பண்ணும்போது அவர் இந்த புல்பீட்ல இருந்து சொன்னார், இந்த புல்பீட்ல இருந்து வர்ற வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தை வந்து ஜீவனை உண்டாக்குற வார்த்தை, இந்த வார்த்தையில வந்து வல்லமை இருக்கிறது என்று. I still remember pastor mentioned before, everyone who preaches from this pulpit, every word which comes from this pulpit is from the mouth of God. There is power in it. இத்தனை பேர் அதை உணர்றீங்கன்னு எனக்கு தெரியாது. I don't know how many of you realize that. நான் மெய்யாக அதை உணர்கிறேன். I can really feel it. நான் அதனால தான் பாஸ்டரையும் வந்து மற்ற பாஸ்டருக்கு பாஸ்டர் அலெக்ஸ் பாஸ்டர் பிரீத்தி சொல்லுவேன், உங்களுக்கு மீட்டிங்களுக்கும் சொல்லியிருக்கேன், நீங்க கொடுக்குற அந்த அதிகாலை வார்த்தையாகப்பட்டது எனக்கு ஒரு ஊக்குவித்தா இருக்கு. அந்த நாளை கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து நான் ஆரம்பிப்பதற்கு எனக்கு உறுதுணையா இருக்கிறது என்று. That is why I myself have personally told Pastor and Pastor Alex and Pastor Pritish, this morning devotion which is being shared every morning is been a great blessing to me personally before I start the day. அந்த நாளை அந்த நாள்ல நமக்கு தெரியாது என்னென்ன விதமான காரியங்களை நம்ம எதிர்நோக்க போறோம் என்று நமக்கு தெரியாதுங்க. Because we don't know what we are going to deal with, what we are going to face in that day. ஆகையால் இங்க பார்க்கிறோம், மோசேக்கு தெரியாது அவர் இந்த ஜனங்களை வழிநடத்த போகும்போது என்னென்ன காரியங்களை சந்திக்க போறாங்க அவருக்கு தெரியாது. Moses did not know what he's going to face, what he's going to deal with as he led the people of God every day. இந்த சம்பவத்தை இங்க இந்த அதிகாரத்தை வாசிக்கும்போது நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்றோம், இந்த நேரத்துல வந்து ஆண்டவர் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கடும் கோபமா இருக்கிறார். We understand from here இந்த சம்பவத்தை வாசிக்கும்போது கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கடும் கோபமா இருக்கிறார். We see from this situation here, as God was speaking to Moses, God was already very angry with the people of Israel. இந்த 33ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்ப்போம். We can see this in the book of Exodus chapter 34 verse 1. 33 verse 1. 33 verse 1. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்படுங்கள், இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடும் இடத்துக்கு போங்கள் என்று சொல்லுகிறார். Amen. The Lord says here, the Lord said to Moses, depart and go up. இங்க வந்து ஆண்டவர் சொல்ல, நானும் கூட வரேன், போவோம் என்று சொல்ல கிடையாது. The Lord didn't say come, let's go together. ஆண்டவர் சொல்ல போங்க. The Lord says go yourself. ஏங்க ஆண்டவருக்கு கோபப்படுகிறார்? Why is God angry here? நீங்க அடுத்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ல, நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். The next verse the Bible says you are stiff-necked people. ஏன் இவர்களை பார்த்து ஆண்டவர் வணங்கா கழுத்துன்னு சொல்றாரு? Why is God calling them stiff-necked people? அன்பானவர்களே, இன்னைக்கு யாரையாவது ஆண்டு பார்த்து உங்களை வந்து பார்த்து சொல்றாரா வணங்கா கழுத்துள்ள ஜனங்கன்னு சொல்றாரா? Church, is God looking at any of us here and calling us stiff-necked people? நான் உங்களை பார்த்து எதுவும் சொல்ல கிடையாதுங்க. ஆண்டு உங்கள்கிட்ட பேசுவார்னாக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I am not calling anyone that today, but if the Lord is speaking to you, praise the Lord. கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புவிடுங்க. Commit yourself to the word of God. இந்த அதிகாரத்துக்கு முதல் அதிகாரம் 32வது அதிகாரத்தில் பார்க்குறோம், மோரே மலைக்கு போயிட்டு இறங்கி வரதுக்கு 40 நாள் ஆயிடுச்சு. அவர் சந்திக்காதனால ஜனங்கள் என்ன செய்றாங்க, எங்களுக்கு ஒரு கடவுளை உருவாக்கி கொடுன்னு சொல்லி ஆரோனை தொந்தரவு பண்ணி ஆரோனை என்ன செய்றாங்கக்கா, ஒரு சிலையை செஞ்சு கொடுக்க, இதான் கடவுளை கொண்டாடுங்க அப்படின்னு. We see the chapter before this, as Moses went up to meet God in Mount Sinai and he didn't return down for 40 days, the people became agitated and they were so distressed that they pushed Aaron to make them a god, and Aaron created that golden calf and said, this is your God, worship it. சற்று முன்பு நான் சொன்னேன், இவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து கர்த்தர் செய்த ஒவ்வொரு அற்புதத்தையும் அடையாளம் இவர்கள் அனுபவித்த ஜனங்கள், பார்த்த ஜனங்கள், அதிலே அவர்கள் உட்கொண்ட ஜனங்களாக காணப்பட்டார்கள். Earlier I mentioned that these are the same people, as they came out of Egypt, they saw the miracle of God, they experienced and they were partakers of that miracles and signs and wonders. ஆனா இங்க இந்த இடத்துல வந்தவங்கள பார்க்கிறோம், இந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க, நாங்க எகிப்தில் இருக்க எகிப்தியர்கள் கொண்டாடின எகிப்தியர்கள் அவர்கள் வணங்கின கடவுள் போல ஒரு சிலையை செஞ்சு கொடுக்க சொல்றாங்க. And now here they are telling Aaron, the same gods the Egyptians used to worship, give us something like that. Give us a god which is similar to the god of the Egyptians. ஆண்டவர் வந்து சொல்றாரு, மோசே இந்த ஜனங்களை கூட்டி நீ போ, நான் ஒரு தேவதூதனை அனுப்புவேன், அவர்கள் வழியில ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குமா, யார் எதிராளி வரானுக்கா, அந்த தேவதூதன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு, நான் வர மாட்டேன். Then God tells here, Moses, you take the people and you go to that promised land. I will send you an angel to go ahead of you. If there's any problem, that angel will be with you and he will fight for you and he'll settle the problem. You go, I'm not coming. என்னுடைய பிரசனம் கூட வராது. My presence will not go with you. அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்க எங்க போனா கர்த்தருடைய பிரசனம் உங்களோட கூட இருக்க ஆராய்ந்து பாருங்க.
Church, my beloved, wherever you go today, wherever you head to, must understand and know that the presence of God is with you. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். You must confirm and acknowledge that yes, the presence of God is with me. நீங்கள் மோசே சொல்ற வண்ணமாக சொல்லக்கூடிய ஜனங்களா இருப்பீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Come again. நீங்கள் மோசே சொல்ற வண்ணமாக சொல்லக்கூடிய ஜனங்களா இருப்பீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. If today like Moses you can confess and say what he said, praise the Lord. 33ஆம் அதிகாரம் 14 15 வசனத்தை வாசிப்போம். Chapter 33 verse 13 and 14. அதற்கு அவர் உன் சமூகம் எனக்கு முன்பாக செல்லும். நீங்க 13ஆம் வசனத்தை வாசிங்க. அது 13ஆம் வசனம். Let's read verse 13 of chapter 33. உம்முடைய கண்களிலே இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை இருப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறியும்படி இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். Verse 13, now therefore I pray thee, if I have found grace in your sight, show me now thy way, that I may know thee, that I may find grace in your sight, and consider this nation as your people. 14. Verse 14. அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உன்னை இளைப்பாறுதல் தருவேன் என்றார். And he said, my presence shall go with thee, and I will give thee rest. 15. Verse 15. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதேரும். And he said unto him, if thy presence go not with me, carry us not up hence. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஜெபத்தை எப்படிப்பட்ட பிரசன்னத்தை நீங்க இருக்கிறோம், நீங்க நானும் இருக்கிறோம். Today what kind of a word and what kind of messages are we listening to? நீங்க பாருங்க, மோசே சொல்றார், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்கள் கூட வரவில்லை என்றால் எங்களை இங்கிருந்து கொண்டு போகாதே ஆண்டவரே. Moses tells here, Lord, if your presence does not go with us, do not take us from here. இங்க மோசே தோள்ல வந்து பெரிய ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறார். Moses is carrying a huge burden on his shoulders. அவருக்கு வந்து பிரதான பணி கொடுக்கப்பட்டிருக்கு. A great responsibility has been given to him. இவருக்கு வந்து 25 லட்சம் ஜனங்களை வந்து பாலும் தேனும் ஓடுற ஒரு தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும். Moses has to now lead 2.5 million people to a land flowing with milk and honey. அவர் கையில வந்து பொறுப்பு செஞ்சு ஜனங்களை எப்படியாவது அந்த இடத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். He is telling to himself, I must somehow bring these people to that promised land. என்னால் சொந்த பலத்தால முடியாத ஆண்டவரே. I cannot do it with my own strength, O God. ஆண்டவரே என்னுடைய பிரசன்னம் எங்களோடு கூட வர வேண்டும். Lord, your presence must go with me. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை Jesus prays a prayer. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36 வசனத்து 46 வசனத்தை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க, வாசிங்க. Matthew chapter 26 verse 39 and 40. லூக்கா 22 39 இருந்து 46 வரைக்கும். Luke chapter 22 verses 39 to 26. 39 and 26. Sorry, 39 to 46. Luke chapter 22 verse 39 to 46. இங்க நம்ம பார்க்கிறோம் எப்படி மோசே தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு ஆண்டவரோடு கூட முகமுகமா பேசினாரோ, அவர் தோள்முள்ள அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரதான பணியை செலுத்துவதற்கு தேவனுடைய பிரசன்னத்தம் வேண்டும் என்று சொல்லி எப்படி மோசே ஜெபித்தாரோ, இங்க இயேசு ஜெபிக்க இயேசுக்கு ஒரு பிரதான பணி கொடுக்கப்பட்டிருந்தது. We see Moses separating himself and going to the presence of God because he has this huge responsibility, this burden on his shoulders, and he tells God, I cannot go with your presence. Jesus does the same. He separates himself with the exact same huge responsibility on his shoulder. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது ஒரே ஒரு பணி, அவர் அந்த பணியை நிறைவேற்ற வேண்டும். Jesus came to this earth to fulfill that one responsibility. உங்களையும் என்னையும் ரட்சிக்க வேண்டும். To save you and me. இந்த பூமியில அவர் கையில் கொடுக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட்டு மீண்டுமா பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும், அதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். The Lord Jesus came to this earth with the one purpose, that is to bring every soul back to heaven. இயேசு கிறிஸ்து தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த பாத்திரம் ஆண்டவரே என்னால் முடியாத, ஆண்டவரே இதை சுமப்பதற்கு என்னால் கூடாத, ஆண்டவரே உம்முடைய தேவ பலன் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். We see from scripture Jesus separates himself and he prays to God the Father and says, I cannot take this cup of suffering, it's too difficult for me. இங்க இந்த அபோனமாக இங்க மோசே ஜெபிக்கும்போது, மோசே இந்த ஜனங்களை கொண்டு போகும்போது, இந்த எகிப்து தேசத்திலிருந்து இந்த பால்தேன ஓடுற தேசத்துக்கு கொண்டு போகும்போது ஒரு சுலபமான ஒரு காரியம் கிடையாது. For Moses to lead these people from Egypt to that promised land, it's not a simple task. பல வகையான ஜனங்கள் அவர் மத்தியிலே காணப்பட்டார்கள். He meets so many different kind of people. இந்த ஜனங்களாத்து ஒருமனப்பட்டு கொண்டு போவது கடினமான காரியம். It's a difficult thing to lead all these kind of people there. ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது, இவர்கள் எகிப்திலிருந்து பால்தேன ஓடுற தேசத்துக்கு 40 நாள் தான் பிடிச்சிருக்குமா. A researcher researched and said it actually only takes 40 days to go from Egypt to the promised land. ஆனால் இவங்க போய் சேர்வதற்கு 400 வருஷமானது.
40 years. 40 years. But for them to go from Egypt to Israel to this promised land, it took them 40 years. அந்த 40 வருஷம், அது 4 வருஷம், 40 வருடம். இந்த 40 வருடம் வந்து சொல்வது இவர்கள் அந்த இடத்துல இவர்கள் போகும் வழியில வந்து ஆண்டவர் இந்த ஜனங்களை உருவாக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருந்தது. We see the time came, the situation came as they traveled in the wilderness for 40 years, God began to mold them. இந்த பிரயாணமாகப்பட்டது, அவர்கள் அந்த பாலந்தேச ஓடுறது பிரயாணமானது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். அது வந்து ஒரு சுலபமான காரியம் கிடையாது. இதுக்கு வந்து எந்த விதமான GPS கிடையாது, எந்த விதமான வழிகாட்டி கிடையாது. They don't have a map, they don't have GPS for them to journey in this wilderness towards the promised land. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தபோது கூட அந்த சாஸ்திரிகளுக்கு வந்து அந்த நட்சத்திரம் வந்து பாதை காட்டின, இயேசு இங்க பிறந்திருக்காரு போங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரம் வழிகாட்டியா இருந்தது. Even for the 3 wise men who went looking for Jesus when he was born, they used the stars to lead them to meet the Jesus. ஆனா இவங்களுக்கு எந்த விதமான வழிகாட்டி கிடையாது. But for these people there was no sign, no map. அவர்கள் வந்து ஆண்டு சொன்னார் போக. God just told them go. ஆனா இவர்கள் போகணும்னு சொல்லும்போது அந்த வார்த்தை வந்து மோசேக்கு மிக கடினமா இருந்தனால ஆண்டவர்ட்ட மன்றாட, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இல்லை என்றால் எங்களை அனுப்பாதே ஆண்டவரே. But as they received this word, Moses could not accept it. Moses said, Lord, if your presence doesn't go with us, I am not going. இந்த நவீனமான காலகட்டத்தில் நமக்கு வந்து GPS இருக்கு, என்னென்னமோ வழிகாட்டியெல்லாம் இருக்கு. Today in these modern times we have GPS, we have so many modern technologies to lead us. சீக்கிரமாக ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். I would like to tell you one incident very quickly. ஒரு முறை நான் வந்து பிஜேல உள்ள பீக்கன் ஹாஸ்பிடல், இன்டர்நேஷனல் ஹாஸ்பிடல், அது வந்து ஒரு கேன்சர் ஹாஸ்பிடல், அதுக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலையா இருந்தது. I once had to go to KL and I had to go to a hospital called the Beacon Hospital for cancer treatment. அது வந்து பிஜேல இருந்ததனால அங்க நான் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால நான் வந்து என்னோட GPS தாங்க பயன்படுத்தினேன். I had to go but there myself, so because it's in PJ I had to depend on my GPS. அங்க போயிட்ட ஒரு பாதையை தவறுனால 1.5 மணி நேரம் எனக்கு தாமதமானது. Because I took one wrong turn there, it took me 1.5 hours delay to go back to the hospital. நான் தங்கி இருந்த இடத்துக்கும் அந்த பீக்கன் ஹாஸ்பிடலுக்கு 3 நிமிஷம் தான். From my place which I was staying to the hospital, it only actually takes 3 minutes. கடைசில மீண்டுமாக அந்த என்னோட ஹோட்டலுக்கு வந்துட்டு அங்கிருந்து ஒரு டாக்ஸிக்காரட்ட கேட்டு, ஐயா இந்த ஹாஸ்பிடலுக்கு போனியா, நீ மின்னுக்கு போன காசை கொடுத்தா நான் பின்னால வரேன்னு சொல்லி போனேன். And after I took a big turn and came back to my hotel, I met a taxi driver and said, can you please take me to this hospital? I will pay you money, you just drive, I will follow you at the back. அதை தான் செஞ்சேன். And that is what I did. இன்னைக்கு நவீனமான காலகட்டத்திலே நமக்கு GPS இருக்கு, என்னென்னமோ இருந்து எல்லாம் ஒண்ணே, அது கூட சில டைம் நமக்கு தோல்வி அடைஞ்சிருது. Today with all this modern technology with GPS and everything, still we can fail. சில நேரத்துல வந்து நம்ம வந்து சர்ச்சில் வந்து ஃபேமிலி டே, குடும்ப தினம், இங்கிட்டு அங்கங்க போகணும் உண்டு. Sometimes when we come together as a church and we go out of the church for any functions or for any family day, we will go together. நம்ம வந்து லுமுடுக்கு போயிருக்கோம், கோலவோ போயிருக்கோம், அப்புறம் போர்டிஷனுக்கு முகாமுக்கு கூட போயிருக்கோம். We went to Port Dickson camps, we went to Kolawo, we went to Lumut. ஸோ அங்கே இப்படிப்பட்ட இடங்களுக்கு போகும்போது அந்த இடத்துக்கு போவதற்கு முன்பாக இங்கே போயிட்டு நம்ம என்ன செய்யணும்னாக்கா ஒரு ஆராய்ச்சி, அந்த இடம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, சுகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நம்ம போயிட்டு காலேப் ஜோஷுவா போல வந்து வேவு பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. Before we really go as a church there, we have to send a few people to go and scout the land, to look around, just like what Joshua and Caleb did, to survey the area before we go. நம்ம போறது மாதிரி சில திட்டங்கள் வகுக்க வேண்டியதா இருந்தது. We have to plan and prepare before we actually go on that day. அந்த வழியிலே போகும்போது நம்ம எல்லாரும் நம்ம வந்து ஒரு கொன்வாயா போகிறோம், நம்ம பின்னாலே வாங்க, நீங்க இடம் விட்டுட்டீங்களாக்கா அது உங்களுக்கு பாதை கண்டுபிடிக்க முடியாது, அதனால ஒரு கொன்வாயா வாங்கன்னு சொல்லி கொண்டு போவோம். That is why we go together on that very day. We go together as a convoy. We all drive along together and we say stick together, don't get separated, otherwise it will be difficult for you to come back. அன்பானவர்களே, நம்ம சபையில இருக்கிறவங்க வந்து சிறு பிள்ளைகள் சேர்த்து வந்து ஒரு 250 பேர் அப்படிதான் இருப்போம். Yeah, if you come together as a church, all of us gather together, all the outreaches, we have about 250 people. அப்படி இருந்த போய் தான் ஒரு சில சொல்றாங்க, ஐயா நான் பாதையை விட்டுட்டேன், இப்ப எங்கேயோ இருக்கேன், எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. Even in this number, some can say, oh, I've left behind, I'm lost now, what do I do? ஆனால் இங்க சிந்தித்து பாருங்க, 25 லட்சம் ஜனங்களே வந்து மோசே பாலும் தேனும் ஓட தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும். Think about Moses having to lead 2.5 million people to this land flowing with milk and honey. கர்த்தருடைய பிரசன்னம் இல்லைனா மோசேயினால முடியாம போயிருக்கும். Without the presence of God, do you think it's possible for him? அன்பானவர்களே, உங்களுக்கு எனக்கு தேவ பிரசன்னம் நிச்சயம் அவசியம். Church,
church, you and I need the presence of God. மறந்து விடாத கர்த்தருடைய பிரசன்னம் இல்லை இல்லைடா என்னால ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லுங்க. Remember and tell and confess, without the presence of God I cannot do anything. என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், நீங்கள் வந்து கர்த்தருடைய பிரசன்னம் அதிகாலையிலே காத்திருந்து கர்த்தருடைய பிரசன்னம் ஜெபித்துட்டு நீங்க போங்க, அந்த நாள்ல உங்களுக்கு வர எல்லா சவால்களையும் சந்திப்பதற்கு ஆண்டு உங்களுக்கு பலன் I கொடுப்பார். can guarantee you that as you wait in the presence of God early in the morning, as you seek His face and as you hear your word, any struggle, difficulty, challenge you will face, you will overcome it. உங்கள் போராட்டத்திலே உங்கள் ஜெயத்திலே நீங்க மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களை ஊக்குவிப்பதற்காக தான் இந்த காலை டிவோஷன் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. This morning devotion is being shared to you so that it will stir your spirit for you to be victorious throughout the day. சில நேரத்தில் பார்க்கும்போது எனக்கு மன கஷ்டமா இருக்கும், காலையில எனக்கு நான் விடாம பார்ப்பேன், இந்த டிவோஷன் காலையில நான் விடாம பார்ப்பேன். இதற்காகவே சில நவீனமான கருவிகளை பாஸ்டர் அலெக்ஸ் மூலமா நான் வீட்டில் பதிச்சிருக்கேன். ஓகே, இந்த காலை டிவோஷன் வந்து நான் விடாம பார்க்கிறேன். இதற்காகவே வந்து என் வீட்டிலே சில Okay, Brother Mohan is trying to share that because I want to join this morning devotions and feel really good and comfortable, I had to get certain devices installed so that I can enjoy all these morning devotions. ஏங்க இதை நான் தவறி விடக்கூடாது. Because I don't want to miss it. சில நேரத்தில் உட்கார்ந்திருக்கும் தூக்கமா இருந்தாக்க நான் கணத்தை அப்படி குத்திக்குவேன். Sometimes even as I'm listening and I feel a little sleepy, I will just punch my face a little. Yes, I want அந்த வசனங்களை அந்த வார்த்தையை விட்டு விடக்கூடாது. I don't want to miss those verses. என் வாழ்க்கையில் என்னுடைய வேலையில நிறைய சவால்களை எதிர்நோக்கிறேன். I face a lot of challenges in my working place. இப்போ இந்த காலகட்டத்தை ரொம்ப கொஞ்சம் அழுத்தம் தான் எனக்கு வேலை. And even in this season it's really difficult for me. ஐனக்கா நான் இன்னும் வேற சில வேலைகள் அதிகரித்திருக்கு எனக்கு. Because the workload has increased for me. அப்படி இருந்த நேரத்துல கர்த்தருடைய பிரசன்னம் மட்டுமே என்னை தாங்குதுங்க. Even in this situation only the presence of God is keeping me going. அதிகாலையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்து ஒரு புது தெம்பாய் புது பலனாய் மாறுகிறது. Every morning the word of God is strengthening me, is giving me new grace, new strength. ஹalleluya. Hallelujah. அன்பானவர்களே, உங்களையும் நான் ஊக்குவிக்கிறேன், அதிகாலையில எழுந்து கர்த்தரை தேடுங்க. My beloved, I'm also encouraging you, challenge you, seek the face of the Lord early in the morning. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் மறந்து போறாதீங்க. Don't forget Matthew 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். Seek first the kingdom of God and its righteousness. அப்பொழுது உங்களுக்கு யாவும் கூட சேர்த்து கொடுக்கப்படும். And all these things shall be added unto you. எப்பொழுது அதிகாலையிலே ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் தேட வேண்டும். When I seek your face early in the morning, Lord, நிச்சயமாக எனக்கு புதிய பலன் உண்டாகும். surely I'll receive new strength. ஜெபம் பண்ணுமா? Let's pray. கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Father, we thank you, Lord. ஆண்டவரே, இந்த வார்த்தையால் படுது கர்த்தா உம்முடைய ஜனங்கள் மத்தியில் ஊடுருவி செல்லும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Lord, I pray that this word will reach your hearts, O God. ஆண்டவரே, இதோ கர்த்தா இந்த வார்த்தையால் படுது உம்முடைய ஜனங்களை வந்து இதயத்தை பதிய பண்ணும் ஆண்டவரே. Lord, let these words be laid up in the hearts of your children. ஆண்டவரே, அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தா புதிய பலனை புதிய தெம்பை உண்டாக்குவதற்கு இந்த வார்த்தை அவர்களுக்கு ஊக்குவிக்கட்டும். Lord, let this word give them new strength, new grace to stir them up for that day. ஆண்டவரே, இந்த மாதத்திலே அவர்களுக்கு புதிய ஒரு தீர்மானத்தை எடுக்கட்டும் Lord, ஆண்டவரே. that this month they will make a new decision. ஆண்டவரே, இந்த தீர்மானப்பட கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பேன் என்ற ஒரு தீர்மானம். Lord, a decision that they will meditate on the word of God. ஆண்டவரே, இந்த வார்த்தையை புதிய தெம்பை புதிய பலனை கொடுக்கும்போது ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும் Lord, ஆண்டவரே. give them a grace that this word will indeed stir them up to receive the new grace and new strength. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் We ஆண்டவரே. thank you, Lord. ஆண்டவரே, ஜனங்களை ஆசீர்வதியும். Bless your people. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்புரவு ஜெபிக்கும் நல்ல In பிதாவே. Jesus' name we ask and pray. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Amen. Praise the Lord.